ஓசை பலிப்போர் பாக்கிய செல்வம் புவியில் இல்லையே. புவி நிரம்ப பொன் தந்தாலும் இப்பளிக்கு
தந்தை மகன் தூயாவின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இறையேசுவில் பிரியமானவர்களை, மாதா தொலைக்காட்சி வழியாக ஆண்டவருடைய கல்வாரி பலியில் இணைந்திருக்கக்கூடிய உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்களையும் ஜெபங்களையும் அன்போடு உரித்தாக்கிக் கொள்கிறோம். காலை வேளையில் ஆண்டவருடைய திருப்பலியில் இணைந்திருக்கக்கூடிய உங்களுக்காக, உங்கள் குடும்பங்களுக்காக இந்த கல்வாரி பலியில் ஜெபிக்கிறோம். அன்புக்குரியவர்களை, சனிக்கிழமை நம்முடைய தாய் அன்னை மரியாளுக்கு அர்ப்பணிக்கப்பட்ட நாள். தாயினுடைய பரிந்துரைக்காக நம்பிக்கையோடு ஜெபிப்போம். இன்றைய நாளில் இறை வார்த்தை வழியாக நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம்மை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொன்னால் சிறு குழந்தைகளைப் போல நாம் மாற வேண்டும். குழந்தைகளைப் போல நல்ல மனப்பக்குவங்களை நாம் கொண்டிருந்தோம் என்று சொன்னால் ஆண்டுடைய ஆசீர்வாதத்தை நிறைவாக பெறுவோம். எனவே நாமும் விண்ணரசு நுழைய வேண்டும் என்று சொன்னால், ஆண்டுடைய பிள்ளைகளாக வாழ வேண்டும் என்று சொன்னால் குழந்தைகளாக வாழ்வோம். ஆண்டவர் நம் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பார். அன்புமிக்க சகோதர சகோதரிகளை, தூய மர நிகழ்வுகளை கொண்டாட நம்மையே தகுதியாக்கும் விதமாக நம்முடைய பாவங்களை குற்றங்களை ஏற்றுக்கொண்டு ஆண்டவரிடம் மனவருந்தி மன்னிப்பு வேண்டுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுது கன்னியான தூய மரியாதையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லா வல்ல இறைவன் நம் மீது இரக்க வைத்து நம் பாவங்களை எல்லாம் மன்னித்து நிலை வாழ்விற்கு அழைத்து செல்வாராக. ஆமென். மன்றாடுவோமாக. என்று வாழும் எல்லா வல்ல இறைவா, நாங்கள் என்றும் நேரியவற்றை எங்கள் உள்ளத்தில் இருத்தி சிந்திக்க உம்மை தாழ்மையுடன் வேண்டுகின்றோம். அதனால் உமக்கு உகந்தவற்றையே சொல்லாலும் செயலாலும் நிறைவேற்ற எங்களுக்கு நீர் அருள்வீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உமதன்பு திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். கடவுள் தமது சாயலாகவே மனிதரை உருவாக்கினார். சீராக்கின் ஞான நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 17, இறை வசனங்கள் 1 முதல் 15 முடிய. ஆண்டவர் மனிதரை மண்ணால் படைத்தார். மீண்டும் அந்த மண்ணுக்கே திரும்புமாறு செய்கிறார். அவர்களுக்கு ஒரு குறிப்பிட்ட கால வரையறையை வகுத்தார். மண்ணுலகில் உள்ளவற்றின் மீது அவர்களுக்கு அதிகாரம் அளித்தார். தமக்கு உள்ளதை போன்ற வலிமையை
அவர்களுக்கு வழங்கினார். தமது சாயலாகவே அவர்களை உருவாக்கினார். எல்லா உயிரினங்களும் மனிதருக்கு அஞ்சும்படி செய்தார். விலங்குகள், பறவைகள் மீது அவர்களுக்கு அதிகாரம் அளித்தார். தம் 5 அறிவை பயன்படுத்தும் உரிமையை ஆண்டவர் அவர்களுக்கு அளித்தார். 6வதாக தம் அறிவுத்திறனில் பங்கு கொடுத்தார். அந்த 6 அறிவையும் விளக்கும் பகுத்தறிவை 7வது கொடையாக வழங்கினார். விருப்புரிமை, நாக்கு, கண், காது ஆகியவற்றையும் சிந்திப்பதற்கு ஓர் உள்ளத்தையும் அவர்களுக்கு கொடுத்தார். அவர்களை அறிவாலும் கூர்மதியாலும் நிரப்பினார். நன்மை தீமையையும் அவர்களுக்கு காட்டினார். அவர்களின் உள்ளத்தை பற்றி விழிப்பாய் இருந்தார். தம் செயல்களில் மேன்மையை காட்டினார். தம் வியத்தகு செயல்கள் பற்றி என்றும் பெருமைப்படும் உரிமையை அவர்களுக்கு அளித்தார். அவர்கள் அவரது திருப்பெயரை புகழ்வார்கள். இவ்வாறு அவருடைய செயல்களின் மேன்மையை பறைசாற்றுவார்கள். அறிவை அவர்களுக்கு வழங்கினார். வாழ்வு அளிக்கும் திருச்சட்டத்தை அவர்களுக்கு உரிமையாக்கினார். அவர்களுடன் முடிவில்லா உடன்படிக்கை செய்து கொண்டார். தம் தீர்ப்புகளை அவர்களுக்கு வெளிப்படுத்தினார். அவர்களின் கண்கள் அவருடைய மாட்சியை கண்டன. அவர்களின் செவிகள் அவரது மாட்சியின் குரலை கேட்டன. எல்லா வகை தீமைகள் குறித்தும் கவனமாயிருங்கள் என்று அவர் எச்சரித்தார். அடுத்திருப்பவர்களை பற்றிய கட்டளைகளை அவர்கள் ஒவ்வொருவருக்கும் கொடுத்தார். மனிதரின் வழிகளை ஆண்டவர் எப்போதும் அறிவார். அவரின் பார்வையிலிருந்து அவை மறைந்திருப்பதில்லை. ஆண்டவரின் அருள்வாக்கு. பதிலுரை பாடல் திருப்பாடல் 103. நாம் பாட வேண்டிய பல்லவி. ஆண்டவருக்கு அஞ்சுவோர் மீது அவரது பேரன்பு நிலைத்திருக்கும். 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 தந்தை தம் பிள்ளைகள் மீது இரக்கம் காட்டுவது போல் ஆண்டவர் தமக்கு அஞ்சுவோர் மீது இறங்குகின்றார். அவர் நமது உருவத்தை அறிவார். நாம் தூசி என்பது அவர் நினைவில் உள்ளது. ஆண்டவருக்கு அஞ்சுவோர் மீது அவரது பேரன்பு நிலைத்திருக்கும். ஆண்டவருக்கு அஞ்சுவோர் மீது அவரது பேரன்பு நிலைத்திருக்கும். மனிதரின் வாழ்நாள் புல்லை போன்றது. வயல்வெளி பூவென அவர்கள் மலர்கின்றார்கள். அதன் மீது காற்றடித்ததும் அது இல்லாமல் போகின்றது. அது இருந்த இடமே தெரியாமல் போகின்றது. ஆண்டவருக்கு அஞ்சுவோர் மீது அவரது பேரன்பு நிலைத்திருக்கும். ஆண்டவருக்கு அஞ்சுவோர் மீது
அவரது பேரன்போ அவருக்கு அஞ்சுவோர் மீது என்றென்றும் இருக்கும். அவரது நீதியோ அவர்களின் பிள்ளைகளின் பிள்ளைகள் மீதும் இருக்கும். அவருடைய உடன்படிக்கையை கடைபிடித்து அவரது கட்டளையின்படி நடப்பதே கருத்தாயிருப்போர்க்கு அது நிலைக்கும். ஆண்டவருக்கு அஞ்சுவோர் மீது அவரது பேரன்பு நிலைத்திருக்கும். ஆண்டவருக்கு அஞ்சுவோர் மீது அவரது பேரன்பு நிலைத்திருக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. அல்லேலூயா, அல்லேலூயா. அல்லேலூயா, அல்லேலூயா. அல்லேலூயா, அல்லேலூயா. அல்லேலூயா, அல்லேலூயா. அல்லேலூயா, அல்லேலூயா. அல்லேலூயா. தந்தையே விண்ணுக்கும் மண்ணுக்கும் ஆண்டவரே உம்மை போற்றுகிறேன். ஏனெனில் ஞானிக்கும் அறிஞர்க்கும் மறைத்து குழந்தைக்கு வெளிப்படுத்தினீர். அல்லேலூயா, அல்லேலூயா. அல்லேலூயா, அல்லேலூயா. அல்லேலூயா, அல்லேலூயா. அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. மார்க்கு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. மார்க் எழுதிய நற்செய்தி அதிகாரம் 10 இறை வார்த்தைகள் 13 முதல் 16 முடிய. மார்க் எழுதிய நற்செய்தி அதிகாரம் 10 இறை வார்த்தைகள் 13 முதல் 16 முடிய. அக்காலத்தில் சிறு பிள்ளைகளை இயேசு தொட வேண்டும் என்று அவர்களை சிலர் அவரிடம் கொண்டு வந்தனர். சீடரோ அவர்களை அதட்டினர். இயேசு இதை கண்டு கோபங்கொண்டு, சிறு பிள்ளைகளை என்னிடம் வரவிடுங்கள், அவர்களை தடுக்காதீர்கள், ஏனெனில் இறை ஆட்சி இத்தகையோருக்கு உரியது. இறை ஆட்சியை சிறு பிள்ளை போல் ஏற்றுக்கொள்ளாதோர் அதற்கு உட்பட மாட்டார் என உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். பிறகு அவர் அவர்களை அரவணைத்து தம் கைகளை அவர்கள் மீது வைத்து ஆசி வழங்கினார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். புள்ளிமான் போல் அங்கும் இங்குமாக துள்ளித் திரிய வேண்டியவள் அவள். ஆனால் அள்ளி அணைத்த பெற்றோருக்கும் அவளுக்கும் எல்லளவும் வாழ்வில் இன்பம் இல்லை. இன்னலும் இகழ்ச்சியும்தான் மற்றவர்கள் தந்தவை. வெள்ளம் போன்ற துன்பத்தின் காரணம்தான் என்ன? படோவானா என்பது அச்சிறுமியின் பெயர். பாவம். 4 வயதே ஆனவள். ஆனால் பாழாய் போன முடக்குவாதம் அவளின் 2 கால்களையும் பற்றியது. பயன்படுத்த முடியாமல் பாம்பு போல் தரையில் ஊர்ந்துதான் வருவாள். பார்த்தவர்கள் ஏளனம் செய்து சிரிப்பர். அருகில் உள்ளவர்கள் அருவருப்போடு பார்ப்பர். பெற்றோரின் இதயத்தை கூர்வாள் கிழிக்கும். ஆறுதல் சொல்ல, ஆசி வழங்க, அரவணைக்க யாருமே இல்லை என்று. பட்டதெல்லாம் போதாது என்று வலிப்பு நோயும் பாடாய்படுத்தும் அவளை. பல்லை கடிப்பாள். வெடுக் வெடுக்கு என்று வெட்டி இழுக்கும். வாயில் நுரையுடன் செத்தவள் போல் கிடப்பாள். படுகின்ற பாடு எப்போது தீரும் என்று
விடுகின்ற ஒவ்வொரு நாளும் ஏங்குவார்கள். கெடுதல் நீங்குகின்ற நேரம் வந்தது. ஆண்டவரின் அடியார் அந்நகருக்கு வந்தார். முடக்குவாதமுற்ற சிறுமியை அவரின் காலடியில் படுக்க வைத்தார் அவளின் தந்தை. அவரும் மண்டியிட்டார். நடக்கவும் முடியவில்லை, என் மகளால் எதையும் எடுக்கவும் முடியவில்லை. வலிப்பும் வதைக்கிறது, தடுக்க முடியும் உம்மால் என் வேதனையை. ஒடுக்கிய புலன்களால் உயர்ந்த நீர் நினைத்தால் சொடுக்கு போடு நேரத்தில் சுகமாவாள் என் மகள். கடக்க முடியாத துன்பக் கடலிலிருந்து மீள்வோம் என்று நடுக்கும் குரலில் தன் வேதனையை சொன்னார். அடக்க முடியாத துயரத்தால் அவர் அழுதார். எடுக்க நினைத்தார் ஆண்டவரின் அடியார் அந்த துன்பச் சிலுவையை. இறைமகன் இயேசுவிடம் மனதுருகி மன்றாடினார். குறைபட்ட சிறுமியின் மீது சிலுவை அடையாள வரைந்து ஆசி வழங்குவீராக என்றார் ஆண்டவர். ஆண்டவரின் வார்த்தையை அடியவர் பின்பற்றி சிறுமையின் மீது சிலுவை அடையாள வரைந்தார். எல்லளவும் இல்லாமல் ஊனம் நீங்கியது. துள்ளினாள் சிறுமி, மகிழ்ந்தார் தந்தை. வாழ்நாள் உள்ளளவும் சிறுமிக்கு வலிப்பு நோய் வரவே இல்லை. ஆண்டவர் இயேசுவுக்குள் அருமையான சகோதர சகோதரிகளே, இன்றைய நற்செய்தியில் ஆண்டவர் இயேசு சிறு பிள்ளைகளை என்னிடம் வரவிடுங்கள், அவர்களை தடுக்காதீர்கள், ஏனெனில் இறையாட்சி இத்தகையோருக்குரியதே என்று சொல்லுகிறார். பின்பு அவர் சிறு பிள்ளைகள் மீது கைகளை வைத்து அவர்களுக்கு ஆசி வழங்கினார் என்று இன்றைய நாளில் நற்செய்தியிலே நாம் அனைவரும் வாசிக்க கேட்டோம். கடவுள் யார் யாரையெல்லாம் ஆசீர்வதித்திருக்கிறார்? தொடக்க நூல் முதல் அதிகாரம் 28வது வசனம், ஆதி பெற்றோரை ஆசீர்வதித்திருக்கிறார். கடவுள் அவர்களுக்கு ஆசி வழங்கி பழுகி பெருகி மண்ணுலகை நிரப்புங்கள் என்று சொன்னார். தொடக்க நூல் 9வது அதிகாரம் முதல் வசனம் சொல்லுகிறது, ஆண்டவர் நோவா மற்றும் அவருடைய புதல்வர்களை ஆசீர்வதித்திருக்கிறார். பழுகி பெருகி மண்ணுலகை நிரப்புங்கள் என்று சொல்லி. தொடக்க நூல் புத்தகம் 12வது அதிகார 2வது வசனம் சொல்லுகிறது, ஆபிரகா மற்றும் குல முதுவர்களை கடவுள் ஆசீர்வதித்திருக்கிறார். நான் உன்னை பெரிய இனமாக்குவேன், உனக்கு ஆசி வழங்குவேன் என்று சொல்லி. தொடக்க நூல் புத்தகம் 26வது அதிகாரம் 24வது வசனத்திலே ஈசாக்கு ஆசி பெறக்கூடிய நிகழ்வை நாம் பார்க்கிறோம். உன் தந்தை ஆபிரகாமின் கடவுள் நானே, அஞ்சாதே, ஏனெனில் நான் உன்னோடு இருக்கிறேன், உனக்கு ஆசி வழங்கி உன் வழிமரபை பெருகச் செய்வேன் என்று சொல்லி கடவுள் ஆசீர்வதிக்கிறார். யாபேசு என்கிற இளைஞனை கடவுள் ஆசீர்வதிக்கிறார். ஒன்றை குறிப்பேடு புத்தகம் 13வது அதிகாரம் 14வது வசனத்திலே ஓபேது மற்றும் அவருடைய வீட்டில் இருக்கின்ற அனைவருக்கும் கடவுள் தன்னுடைய உடன்படிக்கையின் பேழையின் வழியாய் இருந்து ஆசீர்வதிக்கிறார். இவ்வாறு கடவுள் படைத்த படைப்புகளில் மிகச்சிறந்த உயர்ந்த உன்னத படைப்பாக படைக்கப்பட்ட மனிதர்களை மட்டும்தான் ஆசீர்வதிக்கிறாரா? இல்லை, அவர் படைத்திருக்கக்கூடிய இயற்கையும் இந்த நிலபுலங்களையும் அவர் ஆசீர்வதிக்கின்றார். திருப்பாடல்கள் 65வது அதிகாரம் 10வது இறை வார்த்தை சொல்லுகிறது, அதன் படை சால்களில் தண்ணீர் நிறைந்தோடச் செய்தீர், அதன் கரையோர நிலங்களை பரம்படித்து மென்மழையால் மிருதுவாக்கினீர், அதன் வளமைக்கு நீர் ஆசி வழங்கினீர் என்று சொல்லி நிலத்திற்கான ஆசீர்வாதத்தை நாம் பார்க்கிறோம். ஆண்டவர் இயேசுவுக்குள் அருமையான சகோதர சகோதரிகளே, இவ்வாறு கடவுள் அவரால் படைக்கப்பட்டிருக்கக்கூடிய அனைத்திற்கும் ஆசி வழங்கினார் என்பதை விவிலியத்தினுடைய பல பக்கங்களிலிருந்து நாம் அனைவரும் அறிந்திருக்கின்றோம். இன்றைய நாளில் வாசிக்க கேட்ட முதல் வாசகத்திலும் கூட கடவுள் படைப்பினுடைய நிகழ்வையும் இயற்கையின் மீது மனிதருக்கு கொடுத்திருக்கக்கூடிய அதிகாரத்தையும் சுதந்திரத்தையும் அவர்களோடு கொண்டிருக்கக்கூடிய உடன்படிக்கையும் அதன் நிமித்தமாய் அவர்களுக்கு வழங்கிய ஆசீதனையும் நாம் அனைவரும் வாசிக்க கேட்டோம். நற்செய்தி வாசகத்திற்கு கடந்து வருகின்ற வேளையிலே சிறு பிள்ளைகளை என்னிடம் வரவிடுங்கள், அவர்களை தடுக்காதீர்கள் அப்படின்னு சொன்னதோடு மட்டுமல்லாது அவர்களை அரவணைத்து அவர்களுக்கு என்ன செய்கிறார்? கைகளை வைத்து ஆசி வழங்குகின்றார். ஆண்டவர் இயேசுவுக்குள் அருமையான சகோதர சகோதரிகளே, யூத முறைப்படி
ஓய்வு நாளிலே பிள்ளைகள் பெற்றோர்களிடத்திலே ஆசிரியை பெறுவார்கள். பெற்றோர்கள் அன்றைய நாளிலே பிள்ளைகளை என்ன செய்வார்கள்? ஆசீர்வதிப்பார்கள். இது அவர்களுடைய வழக்கம். பரிகார திருவிழாவென்று அந்த குழந்தைகள் இன்னும் மறைநூல் அறிஞர்களால் அவர்கள் என்ன செய்யப்படுவார்கள்? ஆசீர்வதிக்கப்படுவார்கள். இந்த பின்னணியிலே பிள்ளைகளை இயேசுவினிடத்தில் என்ன செய்கிறார்கள்? கொண்டு வருகின்றார்கள். அவ்வாறு கொண்டு வருகின்ற வேளையிலே சீடர்கள் என்ன செய்கிறார்கள்? அவர்களை அதட்டுகிறார்கள். அவ்வாறு அதட்டிய சூழ்நிலையில்தான் இயேசு ஆண்டவர் இதை நன்கு அறிந்து உணர்ந்து கொண்டு, சிறு பிள்ளைகளை என்னிடம் வரவிடுங்கள், அவர்களை தடுக்காதீர்கள் என்று அவர்களை அரவணைக்கின்றார். அவர்களை என்ன செய்கிறார்? ஆசீர்வதிக்கின்றார். மார்க் நற்செய்தி 9ஆம் அதிகாரம் 37வது இறை வசனம் சொல்லுகிறது, இச்சிறு பிள்ளைகளில் ஒன்றை என் பெயரால் ஏற்றுக்கொள்பவர் எவரும் என்னை ஏற்றுக்கொள்ளுகிறார். இந்த சிறு குழந்தைகளுக்கு இடராய் இருக்கிறவர்களுடைய கழுத்தில் எந்திர கல்லை கட்டி அவனை கடலில் ஆழ்த்தி விடுவது நலம். அன்பார்ந்தவர்களே, மத்தேயு நற்செய்தி 18ஆம் அதிகாரம் 3வது வசனத்திலே நாம் பார்க்கிறோம், நாம் குழந்தைகளாக மாறாவிடில் விண்ணரசில் நமக்கு இடமில்லை என்று சொல்லப்படுகிறது. ஆண்டவர் இயேசுவுக்குள் அருமையானவர்களே, இந்த வசனத்தின் அடிப்படையிலே பார்க்கிற பொழுது நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து குழந்தைகள் மட்டில் அவர் கொண்டிருந்த மதிப்பீடுகள் எவ்வளவு உயர்ந்தவை, மாண்புக்குரியவை, முக்கியமானவை என்பதை அவர் நமக்கு இன்னும் சற்று ஆழமாக தெளிவுபடுத்துகிறார். குழந்தைகளிலே காணப்படக்கூடிய குணாதிசயங்கள் ஏராளமாய் இருக்கிறது. அவற்றிலே ஒரு சிலவற்றை நம்முடைய வாழ்க்கையிலே நான் நமதாக்கி கொண்டோம் என்று சொன்னால், குழந்தைகள் எவ்வாறு கடவுளுடைய ஆசிரை பெற்றார்களோ அதே போல நாம் அனைவரும் அந்த ஆசியை நிறைவாக பெற முடியும். அன்பார்ந்தவர்களே, முதலாவதாக பார்க்கின்ற வேளையிலே குழந்தைகள் பெற்றோரை சார்ந்து வாழக்கூடியவர்கள். ஆமாவா இல்லையா? பெற்றோரை சார்ந்து வாழக்கூடியவர்கள். குழந்தைகள் எவ்வாறு பெற்றோரை சார்ந்து வாழ்கிறார்களோ, கடவுளின் சாயலாக படைக்கப்பட்டிருக்கக்கூடிய நாம் அனைவரும் கடவுளுடைய பிள்ளைகள். எல்லா நிலைகளிலும் குழந்தைகள் பெற்றோரை சார்ந்து வாழ்வதைப் போல நாம் அனைவரும் கடவுளை சார்ந்து வாழ வேண்டும். குழந்தைகளிடத்தில் இரண்டாவதாக பார்க்கிற வேளையிலே அவர்களுடைய மனது மாசற்ற நிலையில் இருக்கிறது. இன்றைக்கு நம்மிடமுடைய மனது அப்படி இருக்கிறதா என்பதை ஒரு கணம் நீங்களும் நானும் பரிசோதித்து பார்க்க அழைக்கப்படுகிறோம். மூன்றாவதாக குழந்தைகளிடத்திலே ஒளிவு மறைவு இல்லை, வெளிப்படத்தன்மை அப்படியே உண்மையாகவே இருக்கிறது. அந்த மனநிலை நம்மிடத்தில் இருக்கிறதா என்று சிந்தித்து பார்க்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். நான்காவதாக பார்த்தீர்கள் என்று சொன்னால், 2 குழந்தைங்க இன்னைக்கு விளையாண்டுக்கிட்டு இருக்கிறாங்க. திடீர்னு அவங்களுக்குள்ளே சண்டை போட்டதுன்னு சொன்னால் கொஞ்ச நேரத்தில் அந்த பிள்ளைங்க என்ன செஞ்சுக்கிடும்? ஒன்று சேர்ந்துக்கிடும். அந்த பிள்ளைகளிடத்துல பகைமை உணர்வு இருக்காது, வெறுப்புணர்வு இருக்காது, பழி வாங்கக்கூடிய எண்ணம் இருக்காது. அவர்கள் பகைமை அனைத்தையும் விட்டு விட்டு பழி வாங்கக்கூடிய சூழ்நிலைகள் அனைத்தையும் கலைந்து விட்டு ஒற்றுமையோடு அவர்கள் உறவாடக்கூடியவர்கள். அப்படிப்பட்ட மனநிலை இன்றைக்கு ஆண்டவர் இயேசுனுடைய அடிச்சுவட்டில் அடையாளம் காண விரும்புகிற ஒவ்வொரு கிறிஸ்தவனும் அவளுடைய உள்ளத்திலே இருக்க வேண்டும் என்பதை இன்றைய நாளிலே நாம் அனைவரும் உணர்ந்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக பார்த்தோம் என்று சொன்னால், குழந்தைகள் இன்னைக்கு ஒருவரை பிடித்திருக்கிறது என்று சொன்னால் அவர்களிடத்திலே உண்மையாகவே என்ன செய்வார்கள்? பழகுவார்கள், சேர்ந்து கொள்வார்கள். ஆனால் இன்னைக்கு நடைமுறை உலகில் இருக்கக்கூடிய மனிதர்கள் அப்படி அல்ல. தேவைக்கென்று பழகக்கூடிய ஒரு மனநிலை, தன்னுடைய தேவைகள் பூர்த்தியாக வேண்டும் என்பதற்காய் ஒரு சிலவற்றை சார்ந்திருக்கக்கூடிய நிலையில் இருக்கிறார்கள். அவை அனைத்தையும் களைந்து விட வேண்டும். ஆண்டவர் இயேசுவுக்குள் அருமையானவர்களே, அடுத்ததாக பார்த்தீர்கள் என்ன, எப்பொழுதுமே குழந்தைகள் என்ன செய்வார்கள்? மகிழ்ச்சியாக இருப்பார்கள். குழந்தைகள் எப்படி இருப்பாங்க? மகிழ்ச்சியாக இருப்பாங்க. அந்த மகிழ்ச்சி இன்றைக்கு நம்மிடத்திலே இருக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம் அனைவரையும் அழைக்கின்றார். நம்மிடம் இருக்கக்கூடிய வன்மம், கர்வம், ஆணவம், பழிவாங்கக்கூடிய எண்ணம், சுயநலம் அனைத்தையும் நாம் அனைவரும் தகர்த்தெறிந்து விட்டு குழந்தைகளுடைய மனநிலை நம்முடைய மனநிலையாக மாறி நாமும் கடவுளுடைய பிள்ளைகள் என்கிற மனநிலையிலே வாழ்ந்தோம் என்று சொன்னால் நாமும் ஆசீர்வதிக்கப்படுவோம். இறைச்சட்ட புத்தகம் 7வது அதிகாரம் 14வது இறை வார்த்தை சொல்லுகிறது, மற்ற எல்லா மக்களினங்களை விட நீங்கள் ஆசி பெற்றவர்களாய் இருப்பீர்கள். ஆண்டவர் இயேசுவுக்குள் அருமையானவர்களே, எப்பொழுது நீங்கள் ஆசி பெற்றவர்களாய் இருப்பீர்கள்? குழந்தைகளைப் போல இயேசுவை தேடி வருகின்ற வேளையிலே குழந்தைகளுடைய மனநிலை நம்முடைய மனநிலையாக இருக்கின்ற பொழுது மற்ற எல்லாரை விட நாமும் நம்முடைய குடும்பமும் பிள்ளைகளும் செய்கிற தொழிற்காரியங்கள் அனைத்தும் நிறைவான ஒரு ஆசியை பெற்றதாய் இருக்கும்.
அன்பு நிறைந்த சகோதர சகோதரிகளே, கடவுளுடைய ஆசி பெற விருப்பமா உங்கள் அனைவருக்கும்? விருப்பமா? குழந்தைகளை போல மாற தயாராக இருக்கிறீர்களா? குழந்தைகளை போல் மாறுங்கள், கடவுளின் ஆசியை நிறைவாய் பெற்றுக்கொள்ளுங்கள். உன் உள்ளம் விரும்பிய ஆசீர்வாதத்தை நான் உனக்கு தருகிறேன். கேளுங்கள், உங்களுக்கு கொடுக்கப்படும். தேடுங்கள், நீங்கள் கண்டடைவீர்கள். தட்டுங்கள், உங்களுக்கு திறக்கப்படும் என்ற ஆண்டவரிடத்திலே நம்முடைய உள்ளத்து விருப்பங்களை விண்ணப்பங்களாக எடுத்துரைக்க, நம்பிக்கை நிறைந்த சொற்களோடு ஒருவர் மற்றவருக்காய் இணைந்து ஜெபிக்க நம்மையே முழுமையாய் அர்ப்பணிப்போம். உலகெங்கும் சென்று படைப்பிற்கெல்லாம் நற்செய்தியை அறிவியுங்கள் என்று மொழிந்த இறைவா, திரு அவையை வழிநடத்தும் திருத்தந்தை பிரான்சிஸ், ஆயர்கள், குருக்கள் மற்றும் துறவிகள் அனைவரையும் ஆசீர்வதியும். திரு அவையின் மக்களை நிறை உண்மைகளை நோக்கி வழிநடத்த அருள் தர வேண்டுமென்று புனித அடைக்கல அணை வழியாக இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். உங்கள் இதயத்திற்கு ஏற்ற நல்ல ஆயனை தருவேன் என்று மொழிந்த நல்ல ஆயனாம் இறைவா, நாடுகளை ஆளும் தலைவர்களை ஆசிர்வதியும். தன்னலம் நாடாது மக்கள் நலனில் ஆர்வம் கொண்டு அனைவரும் விரும்புகின்ற தலைவர்களாக வாழ வரம் தர வேண்டும் என்று புனித அடைக்கல அன்னை வழியாக இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். உன் இதயம் விரும்புவதை ஆண்டவர் உனக்கு தந்தருள்வாராக. இரக்கத்தின் இறைவா, தேர்வினை எழுதும் மாணவ செல்வங்களை ஆசிர்வதியும். நன்முறையில் தேர்வினை எழுத உடல் உள்ள நலனையும் நினைவாற்றலையும் சக்தியையும் திடத்தையும் தந்து நல்ல மதிப்பெண்களோடு வெற்றி பெற உமதருள் தந்து வழிநடத்த வேண்டுமென்று புனித அடைக்கல அன்னை வழியாக இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. எம்மோடு பயணிக்கும் இறைவா, மாதத்தின் முதல் சனிக்கிழமை முதல் நாளிலே உம்முடைய அன்பு மக்கள் அனைவரையும் ஆசீர்வதியும். புனித அடைக்கல அன்னையின் பாதுகாப்பில் வாழும் எங்களுக்கு அன்னையின் வழியாக நீர் செய்யும் உதவிகளுக்கு நன்றி கூறுகிறோம். ஒவ்வொரு நாளும் ஜெபமாலை ஜெபித்து அன்னையின் பண்பு நலன்களை எமதாக்க அருள் தர வேண்டுமென்று புனித அடைக்கல அன்னை வழியாக இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காய் நாம் மௌனமாய் ஜெபிப்போம். நம்மிடம் ஜெப உதவி கேட்டவர்களுக்காக ஜெபிப்போம். ஜெபிக்கிறோம் என்று வாக்குறுதி கொடுத்திருக்கக்கூடிய அனைத்து குடும்பங்களுக்காய் ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே, உம்மை நோக்கி நான் கூப்பிட்டேன், உம் செவியை என் பக்கம் திருப்பி என் மன்றாட்டுக்கு நீ செவிசாய்த்தீர் என்று தாவீது ஜெபிக்கின்றபடி, ஆண்டவரே, உம்மை நோக்கியும் பிள்ளைகளாகிய நாங்கள் சமர்ப்பித்திருக்கிற வேண்டுதலுக்கு கனிவோடு செவிசாய்த்திரளும். எத்தனையோ விதமான தேவைகளோடும் திருப்பாதத்தை நம்பிக்கையோடு நாடி வருகிற எல்லா பிள்ளைகளுடைய தேவைகள் நிறைவேற்றப்பட அருள் தாரும். உம்முடைய திருப்பாதத்தில் வைக்கப்பட்டிருக்கக்கூடிய மன்றாட்டுகளை கனிவோடு ஏற்று ஆசிர்வதித்து நல்லவையாக்கி தந்திரள வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். மலராய் வந்தே அர்ச்சனையாக்கினேன் என்னை. அர்ப்பண மலராய் வந்தே அர்ச்சனையாக்கினேன் என்னை. மனமில்லாத மலரானாலும் இதழ் வாடியே போனாலும், மனமில்லாத மலரானாலும் இதழ் வாடியே போனாலும்
அன்பு மிக்கவர்களே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லா உள்ள தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகபடி ஜெபியுங்கள். ஆண்டவர் தம் திருப்பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து பணியை ஏற்றுக்கொள்வாராக. கருணை கடலாகிய கடவுளே, உம்மறை நிகழ்வுகளை உரிய முறையில் கொண்டாடு நாங்கள் உம்மை தாழ்மையுடன் வேண்டுகிறோம். அதனால் மதுமாட்சியின் மேன்மைக்காக நாங்கள் ஒப்பு கொடுக்கும் இப்பலி எங்கள் மீட்புக்கு நிறைவாய் பயன்படுவனவாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி பாடுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தை என்று வாழும் எல்லா வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். கிறிஸ்துவில் அனைத்தையும் புதுப்பிக்கவும் அவருடைய நிறைவில் நாங்கள் அனைவரும் பங்கு பெறவும் நீர் திருவுளமானீர். ஏனெனில் கடவுள் வடிவில் விளங்கி அவர் தம்மை வெறுமையாக்கி சிலுவையில் சிந்திய தமது இரத்தத்தால் யாவும் அமைதி வர செய்தார். எனவே அவர் அனைத்திற்கு மேலாக உயர்த்தப்பட்டு தமக்கு கீழ்ப்படிவோர் அனைவருக்கும் நிலையான மீட்பின் காரணமாக அமைந்தார். ஆகவே வானதூதர் முதன்மை வானதூதரோடும் அரியணையில் அமரோர் தலைமை தாங்குவோரோடும் வான்படைகளின் அணிகள் அனைத்தோடும் சேர்ந்து நாங்கள் மதுமாட்சி புகழ்ந்து பாடி முடிவின்றி பாடுவதாவது. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய தூய் ஆவியை பொழிந்த இந்த காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாய் எங்களுக்கு இவை மாறுவனவாக. பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து இயேசு கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்தியபின்
கிண்ணத்தை எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அழைத்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் வரை பொருள். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பின் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பள்ளிக்கு கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். திருமணன்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் எங்களை ஏற்றுக்கொண்டீர் என உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலில் இரத்தத்திலும் பங்குகளும் எங்களை தூய ஆவியானவர் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கு பரவி இருக்கும் திரு ஆவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் பாளையங்கோட்டை மறைமாவட்ட ஆயிரம் தோணிசாமி ஆண்டகை, எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவருடன் மது திரு ஆவை அன்பில் நிறைவு பெறச் செய்திருளும். மேலும் உயிர் திருமதி நோக்குடன் தொழில்களும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியில் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீது இரக்கமாயிரும். கடவுளின் கன்னி தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு வந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் இலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆற்றியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைவடிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளவுமை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவராகிய
இயேசு கிறிஸ்துவே, அமைதி உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையே கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்பதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள திருவுளங்கொள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உயிர்த்த இயேசு அருளுகிற அமைதியை ஒருவர் மற்றவரோடு பகிர்ந்து மகிழ்வோம். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்கள் அனைத்தையும் போக்குகின்றவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்கப்பட்டிருக்கிற நாம் அனைவருமே பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என்னிடத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடல் திருரத்தம் நம்மை காத்து நிலை வாழ்வளிப்பனவாக. ஆமென். இது மங்கள நேரம், மன்னவன் எந்தன் உள்ளம் வருகின்ற நேரம். இது மங்கள நேரம், மன்னவன் எந்தன் உள்ளம் வருகின்ற நேரம். மணவாளன் கண்டு மனக்கோலம் கொண்டு மனம் துள்ளி துள்ளி ஆடும். மேகம் திறந்து மின்னல் நுழைந்து தூவும் மழை போல, வானம் இருந்து பாவம் துறந்து வந்த விருந்திது அருந்தவே. இலைகள் சுமந்து மலர்கள் தவழ்ந்து வீசும் தென்றலாக, உள்ளம் புகுந்து உயிரில் கலந்து உறைய வந்தவா வருகவே. இது மங்கள நேரம், மன்னவன் எந்த உள்ளம் வருகின்ற நேரம். இது மங்கள நேரம், மன்னவன் எந்த உள்ளம் வருகின்ற நேரம். நன்றியோடு மன்றாடுவோமாக. என்று வாழும் இல்லாமல் இறைவா, இம்மறை நிகழ்வுகளின் வழியாக கிறிஸ்துவனுடைய மீட்பின் வினையை பெற்றுக்கொண்டுள்ளோம். இதன் பயனாக நாங்கள் அவருடைய மீட்பின் பயனை துய்த்துளர தேவையான அருள் வரங்களை நீர் பொழிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவி உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. கிறிஸ்துவின் அன்பிலும் அடைக்கல தாயின் பேரருட்காவலிலும் வாழ சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவேறிற்று.